கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் எவ்வளோ அருமையாக போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அனுதின மன்னா உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு மன்னாவிலும் நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு துணை புரிவாராக. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இன்றைக்கு உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்திருந்தோம். ஒருவன் செய்த பாவத்தினாலே எல்லாருமே மரணம் ஆண்டு கொண்டது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமியிலே மரணம் ஆளுகை செய்தது. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியாக ஒரு பள்ளியிலே ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு எல்லாருக்கும் நாடகத்துக்கு எல்லா மாணவர்கள் மாணவிகளை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பையனை அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தாய் அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட, என் பையன் கொஞ்சம் திக்கி பேசுவான், அதனால் நீங்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, அவனை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு 10 நாளில் அவனை ரெடி பண்ணிடுறேன். என்ன நாடகத்தில் என்னென்ன மரியாளும் யோசேப்பும் வராங்க, நிறைய மாதம் கர்ப்பிணியாக மரியாள் வராங்க. வரும்போது அங்கே சத்திரத்துக்கு போகும்போது அங்கே சத்திரத்தில் இடம் இல்லை அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லணும். அந்த சத்திரத்தினுடைய மேனேஜர், இங்கே இடம் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான். ஓ, கரெக்டாக இருக்கு, அப்போ இந்த வார்த்தை என் பையனுக்கு கொடுங்க, இந்த ரோல் என் பையனுக்கு கொடுங்க, அவன் கரெக்டாக செஞ்சிருவான், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, இது சொல்கிறான்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவன் வரவன் போகிறவன்ட்டெல்லாம் இங்கே இடமில்லை, இங்கே இடம் இல்லைன்னு பழகிட்டான். பிறகு ட்ராமா ஸ்கூலில் ஆரம்பித்தாச்சு. யோசேப்பும் மரியாளும் தத்ரூபமாக அப்படியே நிறைய மாதம் கர்ப்பிணியாக வராங்க. எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இடம் இல்லாமல் சத்திரத்துக்கு வராங்க. அங்கே இங்கே இடமில்லைன்னு அவன் சொல்கிறாங்க. இந்த சைடு டீச்சர் டேய் சொல்கிறான் இடமில்லைன்னு சொல்கிறான். இந்த சைடு அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் இடமில்லைன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி எங்கேயும் எல்லாம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்கிற இவன் இங்கே பார்க்குறான் அங்கே பார்க்குறான். கடைசியில் இங்கே இடம் இல்லை, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது வாங்க அப்படின்ட்டான். ஒரே கைத்தட்டல் சிரிப்பு எல்லாருமே. அந்த மாதிரி வானத்தையும் பூமி உலகத்தையும் படைத்த ரட்சகர் அவர் பிறக்கத்துக்கு முன்னாடியே அவருக்கு இந்த பூமியில் இடம் இல்லை. பிறந்த பிறகு கூட பாருங்கள் அந்த இடம் இல்லை. பிறந்த ஊரில் அந்த யூத குலம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அங்கே இருந்த அந்த சொந்த தெருவில் இருந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த பட்டணம் எருசலேம் பட்டணம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த சர்ச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதிகளாக இருந்த உங்களை என்னை இயேசு தேடி வந்தார், நம்மை தேடி வந்தார். மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் சொன்னார். அப்படியாக லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு போயிட்டுருக்கார் எரிகோவில். இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு அந்த சகைவு மரத்து மேலே ஏறிட்டு போய் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்குறதுக்கு அவன் ஆவலாக காத்துட்ருக்கான். அப்போ ரோட்டில் இருந்தவங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லை, அவங்களாம் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் அறிந்து, இல்லை அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர் என்பதை அறிந்து அவன் வாஞ்சோடு தாகத்தோடு மேலே ஏறி போய் நின்னான். அந்த இடத்துக்கு இணைந்தால் உங்களுடைய நினைவுகளெல்லாம் தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் சொல்கிறார் சங்கீதம் 130 பேரில், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே பாதாளத்துக்கு போனாலும் என் நினைவுகளை நீங்கள் தூரத்திலிருந்து அறிவிக்கிறேன். அப்போ சகையுடைய நினைவுகளை அறிந்த தேவன் இவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக, என்னை பார்ப்பதற்காக மாத்திரமல்ல, என்னை ஏற்றுக்கொள்வதற்காகவும் மேலே ஏறி நிற்கிறான். அதனால தான் சகைவை சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவன் தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாவியாகி இந்த மனுஷன் வீட்டுக்கு போகிறாங்களே. ஆம், பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்களும் நானும் இயேசுவை அறியாமல் இருந்தோம், புறஜாதி ஜனமாக இருந்தோம். உங்களையும் என்னையும் தேடி வந்தார். நாம்
அவரை ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். சகை வீட்டுக்கு போனார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். சகை வீட்டில் தங்கினார். இன்றைக்கு உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் தங்கியிருக்காரா இயேசு? இல்லை போயிட்டாரா? அவரை எப்பொழுதுமே தங்க வைங்க. சவுலை விட்டு ஆவியானவர் போயிட்டார். சிம்சோனை விட்டு ஆவியானவர் போயிட்டார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இயேசு தங்குறது மாதிரி அவரோடு பேசிக்கிட்டே இருங்க. அவரோடு உறவாடிக்கிட்டு இருக்குங்க. அவரோடு நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குங்க. பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டார். ஆமேன். காட் பிளஸ் யூ. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.